தரை தட்டி நின்ற கப்பல் நின்றவுடன் இங்கே மத்வாச்சாரியாருக்கு உதிக்கிறது. வந்துவிட்டான், கிருஷ்ணன் வந்து விட்டான் என்று மனதில் உதிக்கிறது. எழுந்து செல்கிறார். கடற்கரைக்கு செல்லும் பொழுது அந்த கப்பலுக்குள் இருக்கும் அந்த கல்லை 40 பேர் தூக்கினாலும் அந்த கல்லை அவங்களால தூக்க முடியல. அவ்வளவு பாரம் அந்த கல். 30-40 பேராக சேர்ந்து அந்த கல்லை எடுத்துக்கொண்டு, இப்பொழுது கூட பாஜக்காங்கிற அந்த க்ஷேத்திரத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு, நீங்கள் சென்றால் பார்க்கலாம். அந்த குளத்தில் அந்த கல்லை உள்ளே ஒவ்வொரு தடவையும் மூழ்கி மூழ்கி எடுக்கிறார்கள். அந்த மண்ணு கரையவே இல்லை. 30 பேர் 40 பேர் தூக்கிய அந்த கல்லை ஒற்றையாளாக சிறு குழந்தையை தூக்குவது போல மத்வாச்சாரியார் என்ன பண்றாரு, கையில இருந்து எடுத்து 1 முறை 2 முறை 3 முறை முழுகி எடுத்த பின் அங்க இருக்கிற அந்த கோபி சந்தனம்ங்கிற அந்த மண்ணெல்லாம் கலைந்து உள்ளே கிருஷ்ணஸ்வரூபம். இன்று இப்பொழுது நாம் உடுப்பியில் தரிசனம் செய்யும் அந்த கண்ணன் யாருக்காக வந்தான்? தேவகிக்காக வந்தான். யாரால் பூஜை செய்யப்பட்டான்? ருக்மிணியால் பூஜை செய்யப்பட்டான். பின்பு யார் அவனை எடுத்துக்கொண்டு சென்றார்கள்? அர்ஜுனன். பின்பு மத்வாச்சாரியார் வழியாக உடுப்பியில் கிருஷ்ணன் பால ரூபத்தில் அவனே அவனை தரித்து கொண்டான் என்று சொல்கிறது.